அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட் மைக்ரோபியம். அதாவது நம்முடைய கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ல வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். இதை தெரியாமல நம்ம பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை தெரியாதனால தான் நம்ம இந்த நோய்களிலிருந்து மீள முடியாம இருக்கோம். அப்ப எல்லா நோய்களிலிருந்து மீளணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த பதிவை முழுமையா பாருங்க. கட் பாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு உலக அளவுல ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்முடைய கொலான், பெருங்குடல், சிறுகுடல், வாய், ஸ்கின் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மைக்ரோபியம் தான் நம்முடைய உடம்புல ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன என்ன சொல்ல உயிர்க. ஸோ இந்த மைக்ரோன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிறுசு. பயோமணியனா உயிர். ஸோ இந்த மைக்ரோபியத்தை பத்தி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலைனாலும் கூட சின்னது ஒரு லெவல்லையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ மைக்ரோபியம் அப்படிங்கிறது பெருங்குடல்ல இருக்கக்கூடிய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியாவுடைய தொகுப்பு. ஸோ இந்த பாக்டீரியாவுடைய தொகுப்புல எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம இங்க இடது பக்கம் பாருங்க, கட் மைக்ரோபயாட்டா ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல பாக்டீரியாவுக்கு அந்த ஸ்ட்ரெயின் அப்படின்னு வார்த்தையை சொல்லுவாங்க. இது ஸ்டமக்ல, டியோடினத்துல, ஜெஜுனம் அண்ட் இலியம், கொலான் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் பல பகுதியில ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன கணக்கு சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுல லேக்டோபேசிலஸ், ஸ்டெப்டோகாக்கஸ், அதே மாதிரி ஸ்டெப்டோகாக்கஸ், ஸ்டெப்பிட்டோலோகோகாக்கஸ், அடுத்து என்ட்ரோபாக்டீரியோசே அப்படிங்கிற நல்ல பாக்டீரியாக்கள் பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி பாக்டராய்ட்ஸ் அண்ட் என்டரோபாக்டீரியஸே, அதுக்கப்புறம் பிபிடோபாக்டீரியம், இந்த மாதிரி ஒரு பல வெரைட்டிஸ் அதில் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது லேக்டோபேசிலஸ் அண்டு பிபிடோபாக்டீரியம். இதுதான் மேஜராக இருக்கக்கூடியது. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயின் இருக்கும்போது நம்ம மேக்சிமம் நம்ம ஆரோக்கியத்தை அடைய முடியும். அப்போ இந்த கட் பாக்டீரியா குறைஞ்சி டிஸ்பயசிஸ், நல்ல பாக்டீரியாவுடைய எண்ணிக்கை குறைஞ்சி கெட்ட பாக்டீரியா கூடும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். கட் பிரெயின் ஆக்சிஸில் இது என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய அளவு பொறுத்து, நல்ல பாக்டீரியாவுடைய அளவு பொறுத்து நம்ம மூளையினுடைய செயல்பாடு இருக்கும். ஏன்னா கட் அப்படிங்கிறது செகண்ட் பிரெயின். அதனால கட் பிரெயின் ஆக்சிஸ் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, கட் பாக்டீரியா கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் ஏற்படும். ஆன்சைட்டி, கோவங்கள், இந்த மாதிரி ஒரு வெறுப்பு இதெல்லாம் ஏற்படும். டெப்ரெஷன், மன அழுத்தம். ஐபிஎஸ்ன்னு சொல்ல இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வரும். அதே மாதிரி சீசோபெர்னியா அப்படி சொல்லி வரக்கூடிய ப்ராப்ளம், அதாவது மென்டல் ஹெல்த் சார்ந்த ஒரு பிரச்சனை. அதே மாதிரி காக்னிட்டிவ் டிக்ளைன் அப்படின்னா ஞாபகசக்தி குறைபாடு, புத்திசாலித்தனம் குறைபாடு, ஆட்டிசம் அப்படிங்கிற நோய் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கட் பிரெயின் எண்டோகிரைன் ஆக்சிஸ், அதாவது எண்டோகிரைன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நாளமில்லா சுரப்பிகள். அப்போ வயிறு, பிரெயின், அது நாளமில்லா சுரப்பிகள். இந்த ஆக்சிஸ்ல இந்த பாக்டீரியா கம்மியாகும் பொழுது, அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கம்மியாகும் போது இந்த ஆக்சிஸ்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ரெகுலேஷன், அதாவது ஹார்மோனல் ரெகுலேஷன் சரியா இருக்காது, பேலன்ஸா இருக்காது. மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் சிறப்பாக நடக்காது. நம்முடைய பிஹேவியல் சேஞ்சு நடக்கும். ஹார்மோனல் டிசார்டர் மூலமாக தைராய்டு போன்ற பல நோய்கள் வரும். அதே மாதிரி கட் ஹார்ட் ஆக்சிஸ், பெருங்குடலுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள அந்த தொடர்பு என்னன்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்ல பாக்டீரியா குறையும் பொழுது கார்டியோஸ்குலர் டிசீஸ் வரலாம். அத்ரோஸ்குலோரிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைப்புகள் வரலாம். த்ரோம்பட்டிக் ஈவென்ட்ஸ் அப்படின்னா கிளாட், பிளட் கிளாட்டிங் வரலாம். ஹைப்பர் டென்ஷன், பிபி ரைஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கட் பாக்டீரியா குறையினால் வரக்கூடிய ஹார்ட் ரிலேட்டட் நோய்கள். அதே மாதிரி கட்டு லங் ஆக்சிஸ் பார்க்கும்போது குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வில்லாத ஒரு நோய். இதுக்கு தீர்வில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நோய் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கட்டு லிவர் ஆக்சிஸ் எடுத்துட்டா லிவர்ல அலர்ச்சி ஏற்படும், இன்ஃப்ளமேஷன். அதே மாதிரி ஹெப்பட்டோ செல்லுலார் கார்சினோமானா அதுல லிவர் செல்ல வரக்கூடிய ஒரு கேன்சர். அதே மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வரும்.
அடுத்ததாக கட் பேங்க்ரியாஸ் ஆக்சிஸ்ல என்ன வரும்னா, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் கணையம் பிரச்சனையினால டயபெட்டிக் வருது. அதே மாதிரி பேங்க்ரியாஸ்னுடைய செல்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். இது வந்து நமக்கு டைஜஸ்டிவ் என்சைம் குறைவா சுரக்கிறதுக்கும், இன்சுலின் சுரக்கிறத பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனையை உருவாக்கும். அடுத்து கட் போன் ஆக்சிஸ். கட்டுக்கும் போனுக்கும் கட் பாக்டீரியாவுக்கும் போனுக்குள்ள தொடர்பு என்னன்னு பார்க்கும்போது, கட் பாக்டீரியா குறைவா இருந்தா போன்ல இருக்கக்கூடிய மினரல்லாம் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகள் ஆஸ்டியோபரோசிஸ்னோட நுண்துளை நோய் வந்துடும். எலும்பு நுண்துளை நோய் வந்துடும். அதே மாதிரி கட் மசில் ஆக்சிஸ். கட்டுக்கும் நம்ம மசில்ஸ் இருக்கு இல்லையா, கை கால் எல்லா இடத்துலையும் மசில்ஸ் இருக்கு இல்லையா, டென்ஸ் மசில்ஸ். இதுல என்ன வரும் அப்படின்னா, மசில்ஸ்ல வந்து ரிப்பேர் வரும். மசில் ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து உடையும் தன்மையா இருக்கும். அதே மாதிரி மசில் வீக்னஸ் வரும். மசில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போகும். அப்போ தசை சிதைவுன்னு சொல்லக்கூடிய நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கட் ஸ்கின் ஆக்சிஸ். கட்டுக்கும் இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடியதுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா, கட் ஆக்சிஸ் குறையும் பொழுது ஆக்னி, இந்த முகப்பொருட்கள் வரும். சொரியாசிஸ்ன்னு சொல்லி ஒரு தோல் நோய் வரும். அட்டோபிக் டெர்மாட்டிட்டிஸ், இந்த அரிப்பு ஏற்படும். ஒரு பிக் பிக் அப்படியே அரிப்பு, ஸ்கின்ல அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். பிக், அதாவது என்ன சொல்ல, பிப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். உடம்புல எல்லாம் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். வேகமாக ஏஜிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கட் ரீப்ரொடக்டிவ் ஆக்சிஸ், நம்முடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும். இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை வர வாய்ப்பு இருக்கு. ஓவரியில ப்ராப்ளம் டிஸ்பங்ஷன் வர்றதுனால பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் குறையிறது, மற்ற பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஓவரியன்ல கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மெனோபாஸ் ஆனப்புறம் அவங்களுக்கு கட் பாக்டீரியா குறைவா இருக்கும் பட்சத்துல நுண்துளை, எலும்பு நுண்துளை நோய்கள் வர வாய்ப்பு இருக்கும். அடுத்து கட் கிட்னி ஆக்சிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்க்கணும். கட்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா குறையும் போது கிட்னியினுடைய பிரச்சனைகள் கூட இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். ஆனா அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குரோனிக் கிட்னி டிசீஸ் வரும், டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி அக்யூட் கிட்னி இன்ஜரி இன்ஃப்ளமேஷன், அதாவது இன்ஃப்ளமேஷன் அலர்ஜி, அதனால கிட்னி பாதிக்கப்படும். நெப்ரோலித்தோசியோசிஸ் அப்படின்னா கிட்னி கல்கள் வரும், கிட்னி ஸ்டோனு. அடுத்து நெப்ரோபதி அப்படின்னா அதான் நெப்ரான்ஸுக்கு வந்து பாதிக்கப்படும். அடுத்து கட் பிளாடர். இந்த யூரினை தேக்கி வைக்கக்கூடிய இந்த பிளாடர்ல என்ன ப்ராப்ளம் வரும்? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், தொற்று நோய்கள் வரலாம். அதே மாதிரி ஓவர் ஆக்டிவ் பெயின்ஃபுல் பிளாடர் அப்படின்னா நமக்கு யூரின் போகும்போது கட்டுப்படுத்த முடியாது, அடிக்கடி யூரின் வரும். பிளாடர் வந்து வீக்காக இருக்கும், பெயினாக கூட இருக்கும், யூரின் போகும்போது பெயினாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்பயோசிஸ் ஆஃப் கட் பாக்டீரியா அதாவது மைக்ரோபியா பயாட்டியான்னு சொல்லுவோம். டிஸ்பயோசிஸ் ஆஃப் கட் மைக்ரோபயோட்டா, நல்ல பாக்டீரியாவுடைய குறைபாடு. ஸோ அடுத்து இதில் நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. அதுக்கான சப்ளிமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். பழைய சாப்பாடுக, அதே மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் எடுக்கலாம். ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டாக சொல்லிடுறேன். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் நல்ல பாக்டீரியா. ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்ல பாக்டீரியாவுக்கு உணவு. இப்போ நார்ச்சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, நார்ச்சத்தை வந்து நம்ம டைஜஸ்டிவ் வந்து சிஸ்டம் ஜீரணிக்காது, அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் தான் ஜீரணம் பண்ணும். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸுக்கு உணவு எது? ப்ரீபயோட்டிக்ஸ் உடைய நார்ச்சத்து. ஸோ இந்த கட் மைக்ரோபியத்தை சரி பண்ணுவதற்கும் அதற்கு உணவை கொடுக்கறதுக்கும் போர் லைஃப் ரிசர்ச் நிறுவனத்தில் ப்ரியோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, லேக்டோபேசிலஸ் பிபிடோபாக்டீரியம், இந்த ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும். 2 லேக்டோபேசிலஸ் ஸ்ட்ரெயினும் 3 பிபிடோபாக்டீரியம் இருக்கும். அதாவது லேக்டோபேசிலஸ் ரெமனோசஸ், லேக்டோபேசிலஸ் அசிடோ பிளஸ், அதே மாதிரி பிபிடோபாக்டீரியம் லேக்டிஸ், பிபிடோபாக்டீரியம் லாங்கம், பிபிடோபாக்டீரியம் இன்ஃபான்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹை குவாலிட்டி உள்ள ஸ்ட்ரெயின் வந்து இதில் போட்டிருப்பாங்க. இதன் மூலமாக நமக்கு கட் பாக்டீரியால சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், பேலன்ஸ் ஆகும். ஸோ அடுத்து இதில் கேலக்டோ ஒலிகோசாக்கரைட்ஸு, அதே மாதிரி ஜைலோ ஒலிகோசாக்கரைட்ஸு, ப்ரொக்டோ ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிற ப்ரீபயோட்டிக்ஸ் நார்ச்சத்தையும் சேர்த்துருக்காங்க. இது யாருக்கு? நல்ல பாக்டீரியாவுக்கு உணவு. அதே மாதிரி போர் லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய இம்யூன் மெமரி மாலிகுல் சேர்த்ததுனால உலகத்திலேயே இன்னைக்கு தலை சிறந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா போர் லைஃபோட ப்ரியோபயோட்டிக்ஸ், டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ப்ரியோபயோட்டிக்ஸ். ஸோ
ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய நோய் சக்தி மேம்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கு. ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. இது வந்து நமக்கு வந்து சேஷட் ஸ்டிக்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். 15 ஸ்டிக்ஸ் இருக்கும். டெய்லி 1 எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மாசம், 3 மாசம் எடுத்தா கூட போதும். அதுக்கப்புறம் கேப் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்க நம்ம ஓப்பன் பண்ணி வாயில கொட்டி, நம்ம அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுக்கணும். அதாவது மெல்லக்கூடாது. அப்படியே முழுங்கிரணும். இது வந்து மைக்ரோபீட் டெக்னாலஜி. இந்த நல்ல பாக்டீரியா வந்து டேமேஜ் ஆகாம பெருங்குடல்ல போயிட்டு அது ஓப்பன் ஆகும். அதனால 100% வந்து எந்த விதமான டேமேஜ் இல்லாம, வேஸ்டேஜ் இல்லாம 100% இந்த பாக்டீரியா நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ மைக்ரோபைட் டெக்னாலஜி அதே மாரி ஒரு அற்புதமான சிம்பயாட்டிக்ன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடியது. அதனால அதிகபட்சமாக இது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான அற்புதமான ப்ராடக்ட் எடுக்கிறதன் மூலமாக உங்க கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவினுடைய பேலன்ஸ் மெயின்டெயின் ஆகும். அதன் மூலமாக உங்களுக்கு பல நோய்களிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு பார்த்த லிஸ்ட் ரொம்ப சிறுசு. நீங்க கட் பாக்டீரியா எடுக்கும்போது உங்களுக்கு மூளையிலிருந்து ஸ்கின்ல இருந்து எல்லா இடத்துலயும் சிறப்பான ஒரு ஹெல்த்தை நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறதா இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் முழுமையாக நீங்க எங்களுடைய ப்ராடக்ட் ட்ரைனிங்ல கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் பயன்படுத்துறதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த முடியும். நம்ம இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்ல இருக்கோம். நம்முடைய கட்டை கெடுத்துட்டு இருக்கோம். நேரம் தவறி சாப்பிடுறோம். நார்ச்சத்து சாப்பிடுறது இல்ல. இந்த மாதிரியான பல உணவு தவறான பழக்கவழக்கங்கள், மன அழுத்தம் எல்லாமே நம்முடைய கட் பாக்டீரியா பாதிக்கிறதுனால வரக்கூடிய காலங்கள்ல நோயிலிருந்து நீங்க தப்பிக்கணும். நோயினுடைய தன்மையிலிருந்து மீளணும். ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா, ஓர்லைஃப்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை நீங்க பயன்படுத்துங்கள். இதை பற்றிய முழுமையான விவரம் இந்த வீடியோ யார் அனுப்புனாங்களோ அவங்ககிட்ட நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.